ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்மளோட ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியான ப்ரோவான கேம் பிளேயாக தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் இந்த கேம் பிளே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டவுன்ஃபாலில் இருக்குது. அதுக்காக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி சின்ன பையன் வீடியோ போட்டுக்கிருக்காண்டா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள். நான் இறங்கினோடனே ஃபேக்ட்ரியில் இறங்கலான்னு ஒரு முடிவை பண்ணிவிட்டு நான் ஃபேக்ட்ரியில் இறங்கிடுவேன். இறங்கிக்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஓல்டு ஃப்ரீ ஃபயர் அப்போ ஃபேக்ட்ரி எப்படி இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இறங்கிக்கிருப்பேன். இறங்கும் போதே ஒருத்தன் இறங்குவேன். அவனை நான் சரியாக நோட் பண்ணலை. நான் இறங்கிக்கிருப்பேன். இறங்கிக்கிட்டு இருக்கையில் அவனும் இறங்கிக்கிருந்தேன். அவனை எப்படி முடிக்கிறேன்னு பாருங்கள். இப்படி போனேன், இறங்கிட்டானா இவனை சரியான அழுத்தே ஓடுறான். பயந்து ஓடிட்டான் கண்ணுக்காக. இவன் இருந்து என் கூட சண்டை போட்டாலே இது பண்ணியிருந்தான். இவன் நான் கொண்டு ஒரு வெக்டர் இருந்துச்சு. அப்புறம் நான் வண்டியில் போய் கிறுக்கல ஒருத்தன் மேலே இருந்து அடித்தேன். ஹீல் பண்ணிக்கிருப்பேன். க்ளோவால் உடச்சிட்டேன். கிறுக்குப்பேன் க்ளோவால் உடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இங்கிட்டு மரத்துக்கிட்ட கவர் எடுத்துக்குவேன். ஆனால் இந்த மேட்ச்சில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஸ்கில்லு சொல்கிறேன். இந்த கேரக்டர் ஸ்கில் உங்களுக்கு ஒர்க் ஆனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓரியனு, லூனா, அப்புறம் உல்ஃப்ரா. அப்போ இதை வச்சுக்கோங்க. பெட் ஸ்கில் க்ளோவால் வச்சுக்கோங்க. க்ளோவால் பெட் ஸ்கில்லு. நான் ஈட்டி எப்படி இல்லைன்னா க்ளோவால் பெட் ஸ்கில் வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல தான் அடி வாங்குவேனே. அப்புறம் கன் காம்போ உட்பேக்கரு இது பேரனா வெக்டரை வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல அடி வாங்கிடுவேன். இவனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கலாமான்னு பார்ப்பேன். ஆனால் இவனே ஜோனில் மாட்டி சாவ தான் போகிறான் அப்படின்னு சொல்லி நான் இங்கிட்ட பீமா சக்தி பக்கத்தில் தான் இறங்குவேன். இந்த இடம் பேர் சரியாக தெரியலை. ஃப்ரீ ஃபயரில் அந்த அப்டேட் இந்த அப்டேட் விட்டு எதையோ மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் விட்டால் ஓகே. ஆனால் ஃப்ரீ ஃபயர்காரங்க பீக்கை மாற்றி அதை மாற்றி ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம் போக வச்சுருவாங்க போல். நமக்கு இறங்கின உடனே மேக் 10 ஒன்சிப்போம் கார்டும் கிடச்சிருச்சு. சரி, இதை வச்சு தான் கேம் ப்ளே பண்ணலாமான்னு யோசிச்சுக்கு இருக்கும்போதே நமக்கு ஒரு வெக்டர் கிடச்சிச்சு. நம்ம இதுக்கு பதிலாக மேக் 10க்கு பதிலாக வெக்டர் எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ கேப்லேயே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நம்ம சேனல் 272 சப்ஸ்கிரைபர்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய பேட் கமெண்ட் வருது. நிறையான்னு சொல்ல முடியாது, ஒரு பேட் கமெண்ட் வருது. ஒரு பாட்டு பையன் சொல்லி ஆகணும். கிங் ஆஃப் பிஎஸ் அனிமி தமிழ்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தன் இருக்கேன். என் ஃப்ரெண்டு தான். அது அப்புறமா சொல்கிறேன். இங்கிட்ட ஒருத்தன் அடிச்சுக்கிருப்பேன். இவனை நான் அடிக்கலான்னு ஏறி போயால இங்கிட்ட ஒருத்தர் இருப்பேன். இப்போ நான் அடிச்சிடுவேன். அடித்து இது பண்ணிடுவேன். அப்புறம் இப்போ சொல்கிறேன். கிங் ஆஃப் பிஎஸ் அனிமி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருக்கேன். அவன் என் ஃப்ரெண்டு தான். அவன் சேனலுக்குலாம் நானும் சப்போர்ட் பண்ணுவேன். என்னோட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு இதுக்கு தான் வீடியோக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். சரி, நான் ஃபஸ்ட்டுன்னு சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு ஷார்ட்ஸு போட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கு சிரிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்டா அப்படின்னு ஸ்கூலில் கேட்டப்போ சும்மா தாண்டான்னு சொன்னேன்னு நான் விட்டுட்டேன். சரி, பாவம் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவனுக்கு ஏற்கனவே ஒரு வார்னிங்காக கொடுத்துட்டேன். அப்புறம் திருப்பியும் நம்ம லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு ஒரு பேட் கமெண்ட் ஒன்று பண்ணியிருப்பேன் சிரிக்கிற மாதிரி. நான் அதில் நீ 1K சப்ஸ்கிரைபர் வச்சா என்ன பெரிய ஆளா போடா பாட்டு அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருப்பேன். முடிஞ்சாலும் அவன்ட்டு கிங் ஆஃப் பிஎஸ் அனிமே சேனலை நான் இதில் காட்டுறேன். இதில் இந்த சேனலுக்கு போய் அவனுக்கு காப்பிரைட் ரிப்போர்ட்டு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. நான் அவன்ட்டு சேனலுக்கு கெடுங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவனும் நம்மளை மாதிரி ஒரு யூடியூபர் தானே. அவனுக்கு லக்கில் 1.88K சப்ஸ்கிரைபர் அடிச்சிருச்சு காய்ஸ். அந்த திமிரெல்லாம் ரொம்ப பண்ணியிருக்கான். அதனால் அவன்ட்டு சேனலுக்கு முடிஞ்சால் ரிப்போர்ட் கொடுங்க. அவனே ஒரு பாட்டு பய. என்னடானா அவன் நம்மளாவது ஆடி கேம் ப்ளே பண்ணுறான். அவன் முன்னாடி ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும் போது ஃப்ரீ ஃபயரில் லோன் வெல்ஃபுக்கு எப்படி தெரியுமா நம்மலாம் ஒன் டாப் பண்ணுவோம். நம்ம ட்ராக் பண்ணி தானே ஒன் டாப் பண்ணுவோம். அவன் ஆஃப்லைனில் இருந்தவனை தலைக்கு லைட்டாக குறி வச்சு அடிச்சிருக்கேன். நான் அவன்கிட்ட கேம் ப்ளேயெல்லாம் குத்த சொல்லலை. என்னோடய சேனலுக்கு இது பண்ணனால தான் நான் இது பண்ணுறேன். ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நான் எனக்கு சப்போர்ட் பண்ணால் சப்போர்ட் பண்ணுவேன். எப்படி தெரியுமா, நல்லவனுக்கு நல்லவன் மாதிரி கெட்டவன் மாதிரி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவன் போகிறான் பாட்டு பய. நம்ம மேட்சை கவனிப்போம். இங்கிட்ட அந்த ஜுஜுட்சு கைசன் பட்டலில் போட்டு ஒருத்தர் இருப்பேன். அவனை தான் அடிப்போம். அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கிட்ட இருப்பேன். இங்கிட்ட இருக்கையில் இந்த இதாக போட்டுருவாங்க பொம்மையை. அந்த பொம்மை
இந்த பொம்மை கேரக்டர் பேர் என்னமோலோ நேரம் போட்டோன்னே இங்கிட்ட எவனோ இதை ஸ்மோக்கை போட்டு விட்ருவேன். சரி ஸ்மோக்கை போட்டுட்டு பின்னாடி கவருக்கு குளோவில் போட்டுட்டு நானும் மெடிக்கெட் சுற்றிக்கிருப்பேன். அங்கிட்ட ஒருத்தனோட தலை தெரியும். என்னடா தலை தெரியுதுன்னு பார்த்தா நம்ம வந்து அலாக்கு பைய. அவனை வந்து அடிப்போமா வேணாமான்னு ஒரு சின்ன யோசனை. அதிலே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வந்ததுன்னா வந்துட்டோம், அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் தான் இருந்தேன். அவர் எக்ஸாமெட் எடுத்து கரெக்டாக அவன் தலைக்கு குறி வச்சு ஒரு 2-3 இது இந்த மாதிரி தான் சந்துரு இது அதாவது கிங் ஆஃப் பிஎஸ் அனிமின்னு சொல்லி ஒருத்தன் சொன்னேன்னு இந்த மாதிரி தான் லோன் வீட்டில் போய் ஹெட்ஷாட் அடித்தேன். என்னைய மாதிரியே தலைக்கு இது பண்ணி நம்மலாம் எப்படி ட்ராக் பண்ணி தானே எடுப்போம். அவன் பாட்டு மாதிரி அடிச்சிருக்கான். அவன்கிட்ட சேனலுக்கு முடிஞ்சால் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து ஒரு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ரெடீம் கிவ் அவே கொடுக்கலான் இருக்கோம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இடத்துல நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறேன். அதனால் தோற்றுரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ். அதே மாதிரி நான் அந்த கிங் ஆஃப் பிஎஸ் அனிமின்னு சொல்லி ஒருத்தன் சொன்னேன்னா அவன்கிட்ட சேனலுக்கு முடிஞ்சால் ரிப்போர்ட் கொடுங்க. நான் வந்து வளர்ச்சியிலலாம் எதுவும் இது பண்ணலை. சரி பாய் கைஸ், முடிஞ்சால் ரிப்போர்ட் கொடுங்க.